ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வர வாரத்தில் நவம்பர் செகண்ட் வீக் சீரியஸில் இந்திய பங்குச்சந்தை மற்றும் உலக பங்குச்சந்தையில் என்ன முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் வீக் ஃப்ரைடே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது நிஃப்டி 24,148 க்ளோஸ் ஆகிருக்கு. சென்செக்ஸ் பிலோ 80,000, அதாவது 79,486 க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி 51,561 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட் அகெயின் ஃப்ரைடே வந்து பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் கிஃப்ட் நிஃப்டி நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுறது அரௌண்ட் 100 பாயிண்ட்ஸ் மைனஸில் தான் மறுபடியும் ஓப்பன் அப் ஆகிறது காட்டுறது. ஸோ நாளைக்கு மார்னிங் ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி ஓப்பன் ஆகுதுங்கிறத பொறுத்து நம்ம மார்க்கெட் வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வர வாரத்தில் நம்மளோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரேஞ்ச் எப்படி இருக்குங்கிறது பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி வந்து 24,148 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ வர வாரத்தில் 23,800 க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் 24,500 நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ 24,500 லாஸ்ட் வீக் பிரேக் பண்ணல. ஸோ பிரேக் பண்ணி அந்த க்ளோஸ் ஆகாதனால மறுபடியும் செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. ஸோ வர வாரத்துலேயும் 23,800 to 24,500 ரேஞ்சு நம்ம வர நிஃப்டியில் எதிர்பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி கரண்ட் லெவல்லேருந்து சப்போர்ட் 51,000 பார்க்கலாம். 52,000 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ 1000 பாயிண்ட்ஸ் ஸ்விங் வந்து பேங்க் நிஃப்டியில் இந்த வீக் எதிர்பார்க்கலாம். ஸோ வர வாரத்தில் இம்பார்ட்டண்ட்டான க்ரூஷியல் டெக்னிக்கல் கால்ஸ் அப்புறம் ஸ்டாக் பேஸ்டு நியூஸ் பேஸ்ட் ஸ்டாக் எதுங்கிறது பார்த்தோம்னா, ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து புவர் ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து 43% அவங்களோட நெட் ப்ராஃபிட்லேருந்து டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ ஆயில் ப்ரைஸ், இன்ஃப்ளேஷன் இதெல்லாமே ஒரு ரீசன். அதுவும் இல்லாமல் பெயிண்டிங் செக்டரில் வந்துட்டு நிறையா காம்படிட்டர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ ஓப்பஸ், பெர்ஜர் இவங்கெல்லாம் வந்துட்டு பயங்கர டஃப் காம்படிஷன் இருக்கிறதுனால மார்க்கெட்டில் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து இது ஒரு பேட் டைம் தான் சொல்லணும். ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து 10% நியர் டு த 52 வீக் லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, அரௌண்ட் 2,800. ஸோ கரண்ட் லெவலில் என்ட்ரு ஆகிறது சரியில்லை. ஸோ வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ கொஞ்சம் கன்சால்டேஷனுக்கு அப்புறம் நியர்லி 52 வீக்ஸ் லோவில் இருக்கும்போது இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்கமிங் மந்த்ஸில். அதே மாதிரி ஜென்சார்டெக் ஒரு டெக்னிக்கல் கால். ஸோ 730 to 735 ரேஞ்சில் வாங்கினா த டார்கெட் 850. ஸோ ஸ்டாப் லாஸ் 690, அரௌண்ட் 15% ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். டாடா ஸ்டீல் 152 கரண்ட் ப்ரைஸில் வாங்கி டார்கெட் வந்து 170, ஸ்டாப் லாஸ் வந்து 147. ஸோ வர வாரத்தில் ஐபிஓஸ் அண்டு லிஸ்டிங் ஆகிற ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜிங்கா லாஜிஸ்டிக்ஸ் அவங்களோட ஐபிஓ வந்து நவம்பர் 13 ஓப்பன் பண்ணுறாங்க. நவம்பர் 18 க்ளோஸ் ஆகுது. மங்கள் சொல்யூஷன்ஸ் அவங்க வந்து நவம்பர் 12 ஓப்பன் பண்ணுறாங்க. நவம்பர் 14 அவங்களோட ஐபிஓ க்ளோஸ் ஆகுது. ஆங்ஸி பயோடெக் அவங்களோட ஐபிஓ நவம்பர் 13 ஓப்பன் ஆகி நவம்பர் 18 வந்து க்ளோஸ் ஆகுது. இவங்களோட ப்ரைஸ் பேண்ட் வந்து 58 to 61 rupees. ஸோ வர வாரத்தில் லிஸ்டிங் ஆகிற ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சாக்லிட்டி இந்தியா அவங்களோட ஸ்டாக்ஸ் வந்து 12 நவம்பர் லிஸ்ட் ஆகுது. எல்லோரும் எதிர்பார்க்குற ஸ்விக்கி, அதே மாதிரி ஆக்மே சோலார் ஹோல்டிங்ஸ் அவங்களோட ஸ்டாக்ஸ் வந்து நவம்பர் 13 லிஸ்டிங் ஆகுது. நிவா பியூபா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களோட ஐபிஓ வந்து நவம்பர் 11 க்ளோஸ் ஆகுது. நீலம் லைன்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் அவங்களோட ஐபிஓ வந்து 12 நவம்பர் க்ளோஸ் ஆகுது. ஸோ எஃப்ஐஐ இந்த மந்த் இது வரைக்கும் 19,849 crores செல் பண்ணியிருக்காங்க. டிஐஐ 14,148 crores வந்து பை பண்ணியிருக்காங்க கேஷ் மார்க்கெட்டில். ஈவன் யூஎஸோட எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமும் எஃப்ஐஐஸ் கண்டினியூஸ் செல்லிங் இருக்குது. ஸோ அவங்க என்றைக்கு நெட் பையர்ஸாக மாறுறாங்களோ அப்போ தான் நம்மளோட மார்க்கெட்டுக்கும் ஒரு பாசிட்டிவ் புல்லிஷ் மொமெண்டம் க்ரியேட் ஆகும். ஸோ 24,500 லெவல் பிரேக் பண்ணணும், எஃப்ஐஐஸ் பையர்ஸாக மாறணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கிடைக்கும். வர வாரத்தில் கீ டேட்டாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 12 வந்து யூகேவோட எம்ப்ளாய்மெண்ட் ரேட், இந்தியா இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா, இந்தியா மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் டேட்டா, இந்தியா இன்ஃப்ளேஷன் ரேட் MOM, இந்த டேட்டாஸ் எல்லாம் 12 நவம்பர் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நவம்பர் 13 வந்து யூஎஸ் இன்ஃப்ளேஷன் ரேட் MOM, யூரோ ஏரியா இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் MOM டேட்டாஸ் ரிலீஸ் ஆகுது. நவம்பர் 14 யூகே ஜிடிபி க்ரோத் ரேட், யூகே மந்த்லி ஜிடிபி MOM, யூஎஸ் இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் அவங்களோட வீக்லி டேட்டா நவம்பர் 14 ரிலீஸ் ஆகும். 15 நவம்பர் ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா, சைனா இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், இந்தியா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ், யூஎஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் MOM இவங்களோட டேட்டாஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ கமோடிட்டிஸில் பொறுத்த வரைக்கும் பிரெண்ட் ஆயில் $75 ட்ரேட் ஆகுது. க்ரூட் ஆயில் வந்து $72. இதே ரேஞ்சில் தான் லாஸ்ட் 2 வீக்ஸாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ குளோபல் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் எப்படி இவங்க யூஎஸ் எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிசல்ட் ஆகுதுங்கிறத பொறுத்து நம்மளுக்கு வந்து கமோடிட்டிஸில் ட்ரெண்ட் இருக்கும்.
ஸோ இந்த நியூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து க்ரூஷியல் இந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்துட்டு லோ லெவலில் இருக்கிற ஸ்டாக்ஸ் அல்லது வந்து நல்ல டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஸ்டாக் ஃபண்டமெண்டலாக பார்த்து நீங்கள் வந்து ஸ்டாக் வாங்கணும். ஸோ இதுக்கு மேலே பிரேக் டவுன் எடுத்தாலும் வந்து 23,800 அப்புறம் மார்க்கெட் 22,000 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வெரி காஷியஸாக இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப் இன்வெஸ்டட். ஏன்னா சில குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் இன்னும் பெண்டிங் இருக்குது. லைக் க்ரூஷியல் ஸ்டாக்ஸ் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், ஹியூண்டாய் ரீசெண்ட்லி லிஸ்டிங்கான ஐபிஓவில் லிஸ்டான ஸ்டாக், இவங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பிளான் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. தேங்க்யூ. ஸ்டே சேஃப் இன்வெஸ்டட்.